வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள். ஆனி மாதம் 1ஆம் தேதி என்பது 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. 2 சத்ரு ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே சூரியன் புதன் 4 4ஆம் இடத்திலே அமைய பெற்றும் 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமைய பெற்றும் 12ஆம் இடத்திலே ராகு பகவான் அமைய பெற்றும் இந்த ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை, தூக்கங்களிலே அலைச்சல் இல்லாத ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது, அந்நிய பாசைகளை பேசக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு. ராசி பலன்களிலே ஆனி மாத ராசி பலன் கண்டிப்பாக 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இங்கே படிக்கின்ற குழந்தைகளுக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த ராசி பலன் ஆனி மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமை 2 சத்ரு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும் தொழில்காரகன் இங்கே 11ஆம் இடத்ததிபதி இங்கே 2-11 பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே இந்த ஆனி மாத ராசி பலன்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு, 10ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. அற்புதமான உங்களுக்கு தொழில் சாணங்களாக இருந்தாலும் பஞ்சமசானம், பூர்வ புண்ணியசானம், புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே ஒரு அனுகிரகம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த 5ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த 11ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுக்கு 7ஆம் இடத்தில் வரன் அமையாத நேயர்களுக்கும் வரன் அமைகின்ற ஒரு அமைப்பு. சட்ட சிக்கல், தடை, தாமதங்கள் இருக்கின்றவர்களுக்கும் இந்த குரு சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் 8 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 8ஆம் இடத்தை 4ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானங்களிலே ராசிநாதன் 10 குரு பகவானுடைய பார்வையிடுகின்ற பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வுகள், 2-9 நட்புலேயே இங்கே இருக்கின்ற அமைப்பு என்பது கேது பகவானுடன் சூட்சுமங்களுடன் இருக்கின்ற ஒரு அற்புதம். இந்த மாதங்களிலே 12ஆம் இடத்தை 4 கிரகங்கள் சேர்க்கை பார்க்கின்ற ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்கின்ற ஒரு அமைப்பு, அற்புதமான உயர்வுகளை மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆனி மாத ராசி பலன்கள் என்பது கொடுக்கின்றது. 4-7 கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் வரன் அமையாத நேயர்களுக்கு வரன் அமைகின்றது. குரு சுக்கிரன் இணைவு சூரிய பகவானுடன் சேர்ந்து 3 கிரக சேர்க்கை 4ஆம் இடத்திலே 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற தொழில் வேலைகளில் ஒரு சில மாற்றத்தையும் உயர்வுகளையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆனி மாதங்களிலே இருக்கின்றது. நவகிரக நாயர்கள் முயற்சி சனாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆனி மாதம் 16ஆம் தேதி என்று சொல்கின்ற பொழுது இந்த மாதத்திலே ஆனி மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் ரிஷபராசியில் மாறப்போகின்ற ஒரு அமைப்பு. 4 புதன் பகவான் 5வது இடத்திலே உங்களுக்கு 4-7 பஞ்சமஸ்தானத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக அது 11ஆம் இடத்திலே 5 இருக்கின்ற ஒரு அமைப்பும். இந்த காலகட்டங்களிலே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. திருப்புவனம் வைபவங்களிலே 8 இங்கே பார்க்கின்றதும் மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை பார்வை செய்து 12ஆம் இடத்திலே 4 கிரகங்களின் தொடர்பு செவ்வாய், கேது, ராகு பகவான், குரு பகவான் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு இதனாறு வரையில் செல்லாதவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் அந்நிய பாசைகள் பேசக்கூடிய அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆனி மாத ராசி பலன் என்பது 2 சத்ரு சனாதிபதியாக இருந்தாலும் நோய், வம்பு, வழக்கு, கடன் நோய் எதுவாக இருந்தாலும் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் கேந்திரத்திலே பலம் பெற்று கிரகங்களின் இணைவாக கூட்டு கிரகங்களில் இருக்கின்ற அற்புதத்தை இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ராசி பலன் என்பது 2ஆம் இடத்ததிபதி 9 யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்தாலும் பாவர் என்ற முறையிலே நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு வகையிலே 12ஆம் இடத்தையும் குரு பகவானும் இங்கே 4 கிரகங்கள் ஒட்டுமொத்தத்தில் விரைய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது இங்கே நிலம் சம்பந்தப்பட்ட மண் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் இங்கே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. இந்த செவ்வாய் பகவான் 4வது பார்வையாக வீடு வாசல் சொத்து சுகங்கள் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வீகத்திலே அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்ற தகப்பனார்களால் மதிப்பு மரியாதையை அந்தஸ்துகள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 6 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே 10ஆம் இடத்தை 6-10 தொடர்பு இருக்கின்ற 6-10 உடையவர் 10 தொடர்பு இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் கொடுக்கின்றவர்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளை தனக்காரகன் புத்திரக்காரகனாகவும் குரு பகவானும் இங்கே சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திர ஸ்தானாதிபதிகள் துருசனாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்னே சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் வேலைகளிலே கண்டிப்பாக
நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குருவின் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட ஒரு சிலருக்கு அந்த யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதங்களை பொறுத்தவரையில் 6-10 தொடர்பு இருக்கின்றது மட்டும் கிடையாது. இங்கே 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொடர்பு மட்டுமில்லை, 4ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் தொடர்பு பெற்று 4ஆம் இடத்திலே 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், சொத்து சுகங்கள் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பாக ஆணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 2ஆம் இடத்திலே சுபகிரகம் இருக்கின்ற ஒரு அமைப்பு, 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, முயற்சி சனாதிபதி 3ஆம் இடத்திலே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய சகோதரிகளால் ஒரு உயர்வுகளின் கௌரவங்கள் கூட கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே. லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. காரணம், 4ஆம் இடத்ததிபதி புதன் 4ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். 6க்குடையவர் அங்கு 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பரமளிக்கின்றார். 6ஆம் இடம் சொத்து சுகங்கள், வம்பு வழக்கு, மரங்களை குறிக்கக்கூடியது. தன்னுடைய ஆரோக்கியத்தில் பலமாக இருக்க வேண்டும் என்றால் 6ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும். இந்த 6க்குடையவர் கேந்திர ஸ்தானத்திலே கேந்திர ஸ்தானாதிபதி புதன் பகவானுடனும் குரு பகவானுடன் 3 கிரகங்களும் 10ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது தொழில்களில் ஒரு திருப்திகளையும் உயர்வுகளையும் மாற்றத்தையும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம். 10ஆம் இடம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் ஸ்தாபனங்களிலே நிரூபிக்கக்கூடிய நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இங்கே கிடைக்கின்றது. கண்டிப்பாக பெரும்பாலானவருக்கு லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வுகளையும் அதில் யோக பலன்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேர்களுக்கு. கேந்திர ஸ்தானங்களும் திரிகோண ஸ்தானங்களும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் வெற்றியை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த கோச்சார ராசி பலன்களிலே உங்களுக்கு இந்த கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இருக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 2ஆம் சுக்கிர பகவான் அமைய பெற்றும் 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. 8ஆம் இடத்திலே தேவகுரு அசுரகுரு பார்க்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே பவனி வருகின்ற காரணத்தினாலேயும் 6-10 4ஆம் இடம் தொடர்பு இருக்கின்றது, 7ஆம் இடம் தொடர்பு இருக்கின்றதும் 10ஆம் இடத்தை இருக்கின்றது. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே. இந்த வீடு சம்பந்தப்பட்ட தொழில்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவு, தகப்பனார்களால் உயர்வுகளும் மேன்மைகளும் கண்டிப்பாக மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த ராசி பலன்களிலே நல்லதொரு மாற்றத்தை குடும்பங்களிலே கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்கள், வெளிநாடு வெளியூர் அந்நிய மனிதர்களின் பாசைகள் கிடைக்கப்பெறுகின்ற பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே மீனராசியை பொறுத்தவரையில் படிக்கின்ற குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடியவர்களுக்கும் ஜாப்பு கிடைக்காத நேர்களுக்கும் ஜாப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாதம் என்று சொல்கின்ற பொழுது மிகவும் அற்புதத்தை அள்ளி தருகின்ற ஒரு மாதமாக குரு பகவான் சுகஸ்தானத்திலேயும் 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம். புதன் பகவானும் 7க்குடையவரும் அங்கே இருக்கின்ற வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைய பெறுகின்றது. தானாகவே வருகின்ற ஒரு அமைப்பு. வீடு வாசலை விற்று கல்யாணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் கணவன் மனைவிகளால் அற்புதமான உயர்வுகளையும் கூட்டாளி நண்பர்களிடமிருந்து படிக்கின்ற குழந்தைகளுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இங்கே குரு பகவான் புதன் பகவான் இணைந்து அவருடைய சொந்த ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. மீன ராசியை பொறுத்தவரையில் லாபஸ்தான 11ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்றதும் 2ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே இருந்து பார்த்தாலும் கூட அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. 9ஆம் இடத்திலே ஆரோக்கியத்திலே மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்றது. கௌரவத்திற்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வுகளும் மேன்மைகளும் கவர்மெண்ட் உத்தியோகங்களும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் பொருளாதார உயர்வுகளும் குழந்தை பாக்கியங்களும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆணி மாதத்தை பொறுத்தவரை மீனராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.